अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் எல்லையற்ற நிலையில் இருக்கணுங்கிறார். எப்போ நம்ம எல்லையற்ற நிலையில் இருக்க முடியும்? நான் தேகன்னு நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தன்னுடைய குடும்பத்தை மட்டும்தான் குடும்பம்னு நினைச்சோம். எங்கள் வீடு, என் உறவினர்கள், என்னுடைய வேலை அப்படின்னு ஒரு லிமிட்டடில் நம்ம வாழ்ந்து வந்தோம். ஆனால் பாபா ஆத்ம ஞானம் கொடுத்து உலகமே ஒரு குடும்பம், உலகத்தில் உள்ள அனைவருமே உங்களுடைய சகோதர ஆத்மாக்கள், நாம் எல்லாரும் ஒரு பாபாவுடைய குழந்தைகள் என்று நமக்கு அன்லிமிட்டில் குழந்தைகளை கொண்டு போகிறார். பாபா எப்படி எல்லையற்றவரோ அதே போல் நாம் எல்லையற்ற மனநிலையில் இருந்தால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையிலும் நம்ம வெற்றிங்கிறது பெற முடியும். ஸோ சதா நாம் எல்லையற்ற தன்மையில் இருக்கோமா? எந்த விதத்துலேயும் நம்ம லிமிட்டில் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. சேவையில் கூட நமக்கு ஒரு லிமிட்டில் போய் மாட்டிக்கக்கூடாது. நான் எல்லையற்ற சேவாதாரி அப்படின்னு நம்ம புரிஞ்சு சேவை பண்ணும். மேலும் பாபா ரொம்ப புத்திசாலியானவர். குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்கறதில்ல, குழந்தையிலே ஆஸ்தி எடுத்துக்கோங்கிறார். ஆஸ்தி எடுப்பதற்குண்டான வழியை தான் நமக்கு கற்றுத்தரார். லௌகீகத்தில் அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராப்பர்ட்டியோ எத்தனை குழந்தைகளோ அதுக்கு சரிசமமாக ஷேர் பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. அதுதான் பிரிவினைம்பாங்க. பிரிவினைன்னா 4 குழந்தைகள் சமமாக பிரிப்பாங்க. ஆனால் சங்கமயத்தில் பாபா அப்படி பிரிக்கிறதில்ல. அளவற்ற ஆஸ்தி அவர்கிட்ட இருக்கு.
குழந்தைகளும் அநேக குழந்தைகள் இருக்காங்க. அதனால் பிரிச்சோன்னா அதில் அவருக்கும் கஷ்டம், குழந்தைகளுக்குள்ளேயும் நிறைய கருத்து வேற்றுமைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால் பாபா சொல்ற, நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நீங்கள் ஆஸ்தி எடுத்துக்கோங்க. ஸோ புருஷார்த்தம் பண்ணக்கூடிய வழிமுறை தான் சொல்லித்தராரே தவிர பாபா நேரடியாக யாருக்குமே எந்த ஆஸ்தி தர்றதில்லை. ஏன்னா கர்மத்தினுடைய தத்துவத்தில் அவர் ஒரு பொழுதும் பந்தப்பட மாட்டார். அவர் ஒரு சில குழந்தைகளுக்கு கொடுத்து ஒரு சில குழந்தைகளுக்கு கொடுக்கலன்னா அதுவும் அவர் மேலே ஒரு குற்றமாயிடும். ஆகவே குழந்தைகளே, நீங்கள் நான் சொல்லக்கூடியபடி கர்மா பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆஸ்தி சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு பாதை காட்டுறாரு. அந்த பாதையில் நடப்பதற்குண்டான சக்தி தைரியம் கொடுக்குறாரு. அப்படி அவருடைய நினைவிலிருந்து நம்பிக்கையோட தைரியத்தோட பாதையில் செல்லும் குழந்தைகள் தான் பாபாவுடைய முழு ஆஸ்திக்கு அதிகாரியாக முடியும். நல்லது. பாப் தாதா மதுபன் 18/7/2024. मीठे बच्चे सर्वी समाचार सुनने पढ़ने की तुम्हें शौक चाहिए. இனிமையான குழந்தைகளே, சேவையின் சமாச்சாரங்களை கேட்பதற்கும் படிப்பதற்கும் ஆர்வம் வேண்டும். क्योंकि इससे उमंग उत्साह बढ़ता है. மற்ற சென்டர்ஸில் சேவை செய்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்க எப்படி சேவை பண்ணாங்க, அதில் எத்தனை பேர் நன்மை அடைந்தாங்க, அந்த சேவை செய்யக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிறது நாம் கேட்கும்போதும் படிக்கும்போதும் நமக்கு அந்த சேவை செய்யக்கூடிய ஊக்கம் வரும். சர்வீஸ் करने का संकल्प उठता है. ஞானாமிருத்தில், வேர்ல்டு ரினிவலில், இதிலெல்லாம் நிறையா சேவை பற்றிய விளக்கங்கள் வருது, அனுபவங்கள் வருது. அதை படிக்கும்போது நமக்கு இப்படிலாம் நம்ம சேவை செய்யலாமாங்கிற எண்ணம் வரும். संगम पर बाप तुम्हें सुख नहीं देता, लेकिन सुख का रास्ता बताता है. क्यों? சங்கம யுகத்தில் பாபா உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதில்லை, ஆனால் சுகத்தை அடையக்கூடிய வழி காட்டுகின்றார். ஏன்? உத்தர், क्योंकि बाप के सब बच्चे हैं ना. ஏன்னா பாபாவுக்கு அனைவரும் குழந்தைகள். और एक बच्चा सुख दे तो एक भी ठीक नहीं. ஒரு குழந்தைக்கு மட்டும் அவர் சுகம் கொடுத்தாருன்னா அது சரியல்ல. लौकिक बाप से बच्चों को बरोबर हिस्सा मिलता है. लौकिक அப்பா கிட்ட குழந்தைகளுக்கு சரியான பங்கு பிரித்து கொடுக்கிறார். பேஹத் का बाप हिस्सा नहीं बांटते. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பங்கு பிரித்து கொடுப்பதில்லை. சுக் का रास्ता बताता. சுகம் பெறுவதற்குண்டான வழி காட்டுகின்றார். तो उस रास्ता पर चलते ही पुरुषा करते उनको ऊंच पद मिलता है. அந்த பாதையின்படி நடக்கக்கூடியவர்கள், முயற்சி செய்யக்கூடியவர்கள் உயர்ந்த பதவியை பெறுகின்றார்கள். बच्चों को पुरुषार्थ करना है, सारा मदार पुरुषार्थ पर है. குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டும், அனைத்துக்கும் ஆதாரம் முயற்சி. ஓம் சாந்தி. बच्चे जानते बाप मुरली बजाता है. குழந்தைகளுக்கு தெரியும் பாபா முரளி வாசிக்கின்றார். முரளி சப்கே பாஸ் ஜாத்தி ஹே. முரளி என்பது அனைத்து குழந்தைகளிடம் செல்கின்றது. जो मुरली पढ़कर सर्विस करते उनका समाचार मैगजीन में आता है. யார் முரளியை படித்து முரளியில் சொல்றபடி சேவை செய்கிறார்களோ அது மேகசினில் வருகின்றது. जो बच्चे मैगजीन पढ़ते उनको सेंटर्स की सर्विस समाचार को मालूम पड़ेगा. फलाना फलाना जगह ऐसा सर्विस हो रही है. ஸோ எந்த சென்டரில் சேவையின் சமாச்சாரத்தை நாம் படிக்கின்றோமோ இப்போ எந்தெந்த சென்டரில் எந்தெந்த மாதிரி சேவை பண்ணாங்கன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியும். जो पढ़ेंगे ही नहीं तो उनको कुछ भी समाचार मालूम नहीं पड़ेगा, पुरुषार्थ भी नहीं करे. யார் இந்த மாதிரியான மேகசின், மாதாந்திர இதழ் வருது, வேர்ல்டு ரினிவல், பியூரிட்டி, இதெல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகள், பியூரிட்டி இப்போ வர்றதில்ல, முன்னாடி வந்துட்டு இருந்தது, ஆனால் இப்போது வேர்ல்டு ரினிவல், ஞானாமிருத்தவர், இதில் எல்லாமே சேவை பற்றி நிறைய கருத்துக்கள் வருது. நம்ம படித்தாதான் புரிஞ்சுக்க முடியும். படிக்கவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணமே வராது.
सर्विस का समाचार सुनकर दिल में आता हम भी ऐसे सर्विस करें. சேவையினுடைய சமாச்சாரத்தை நாம் படிக்கும்போது நமக்கு மனதில் எண்ணம் வருது, நாமளும் இந்த மாதிரி சேவை செய்யலாம். मैगजीन से मालूम पड़ता है हमारा भाई बहना कितना सर्विस करते हैं. மேகசின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய சகோதரர்கள் எப்படியெல்லாம் சேவை செய்கிறாங்க. மெயிலோட BKIBB.orgல எந்த சென்டரில் என்ன சேவை பண்ணாலும் அது வித் பிக்சரோட போட்டுருவாங்க. அதனால் நம்ம மெயில் பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம். एक तो बच्चे समझते जितना सर्विस उतना ऊंच पद मिलेगा. குழந்தைகளுக்கு இப்போ தெரிஞ்சிட்டோம், எவ்வளோ சேவை பண்ணுறோமோ அவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கும். इसलिए मैगजीन भी उत्साह दिलाती है सर्विस के लिए. ஆனால் இந்த மேகசின் எல்லாமே நமக்கு உற்சாகத்தை கொடுக்கின்றது எப்படி நாம் சேவை செய்வது என்று. ஏ கோய் ஃபால்த்து நஹி பந்தி. இது படிக்கிறது வேஸ்ட் இல்லை. ஃபால்த்து வக்த் சமஸ்தே ஜோ குத் படுத்தே ஹி நஹி. யார் ஸ்வயம் படிக்கவே இல்லையோ அவங்க தான் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் படிக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. कई कहते हम अक्षर नहीं जानते. अरे रामायण भागवत गीता आदि सुनने के लिए जाते, एक भी सुननी चाहिए. ஒரு சிலர் எங்களுக்கு படிக்கவே வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறார், ராமாயணம் பாகவத் கீதை இதெல்லாம் நம்ம கேட்க போனோம். அதே மாதிரி இது கூட என்ன பண்ணோம், மேகசினில் இருக்கிறத மற்றவங்கள படிக்க சொல்லி கேட்கணும். நை தோ சர்வீஸ் கா உமங் நஹி படேகா. படிக்கணும், கேட்கணும், இல்லைன்னா சேவை செய்யக்கூடிய ஊக்கமே வராது. ஃபலானா ஜஹா எக் சர்வீஸ் குய் ஷோ ஹோ தோ கிஸ்கோ கஹே வக் படுக்கர் சுனாயே. இந்த இடத்துல இந்த மாதிரி சேவை நடந்தது அப்படின்னு அந்த மேகசினில் வருது. இப்போ உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், மற்றவங்கள சொல்லி படிக்க சொல்லி நீங்கள் கேட்கணும். बहुत सेंटर्स पर ऐसे ही होगा जो मैगजीन नहीं पढ़ते होगा. பாபா சொல்ல நிறைய சென்டர்ஸில் இந்த மாதிரியான மேகசின்ஸ் எல்லாம் படிக்கிறதே இல்லை. தமிழில் கூட நமக்கு சங்கமிகம் என்ற புக் வந்துட்டு இருந்தது. बहुत जिनके पास सर्विस का नाम निशान भी नहीं रहा. நிறைய குழந்தைகள் சேவை என்பது செய்யறதே இல்லையா. நம்ம வந்திருக்கிறதே என்ன, விஸ்வ சேவை செய்யறதுக்கா. நம்முடைய 4வது சப்ஜெக்டே சேவா. இப்போ சேவை செய்யலை அப்படின்னா எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும்? சேவை செய்தால் தான் நமக்கு குஷி கிடைக்கும். சேவை பண்ணால் நமக்கு சக்தி கிடைக்கும். சேவை பண்ணால் நமக்குள்ள புண்ணிய கர்ம சேமிப்பாகும். சேவை பண்ணும்போது நமக்கு யோகாவும் நல்லா வரும். சேவை செய்கிறதுனால அநேகருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். பதவி ஐசேப்பா. இப்போ நீங்கள் சேவை செய்யலைன்னா உங்களுக்கு பதவி அப்படி தான் கிடைக்கும். एक दो समझते राजधानी स्थापना हो रही है. இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. உஸ்மே ஜோ ஜித்னா மேனத் கர்த்தே உத்னா பத் பாத்தே. இதில் யார் எவ்வளோ முயற்சி செய்கின்றார்களோ அவ்வளோ பதவி அடைகிறார்கள். படாய் மே அட்டென்ஷன் நஹி தேங்கே தோ ஃபெயில் ஹோ ஜாயேங்கே. படிப்பில் நீங்கள் கவனமே கொடுக்கலன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. சாரா மதார் ஹே இஸ் சமய் கி படாயி பர். அனைத்துக்கும் ஆதாரமே என்ன, இந்த நேரம் நாம் எப்படி படிக்கின்றோம். ஜித்தனை படைங்கி படாங்கி உத்தனா அப்பனா ஹி ஃபாய்தா. எவ்வளோ நாம் படிக்கின்றோமோ, மற்றவர்களுக்கு இந்த படிப்பு சொல்லி தருகின்றோமோ அந்தளவுக்கு நமக்கு நன்மை என்பது இருக்கின்றது. बहुत बच्चे जिनको मैगजीन पढ़ने के ख्याल भी नहीं आता. நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான மாதாந்திர இதழ்கள் படிக்கணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்க. ஓ பைசா கப்பது பாலேகா. அவங்க எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத பதவி பெறுவார்கள். வஹா எக்யாலத் நஹி ரக்தே இஸ்னே புருஷார்த் கியா தப் எக் பத் மிலா. சத்தியத்தில் நமக்கு இந்த மாதிரி சிந்தனை இருக்காது. இன்னார் இந்த மாதிரி புருஷார்த்தம் பண்ணாங்க, சேவை பண்ணாங்க, அதனால் அவங்களுக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குன்னு அங்கே நமக்கு ஒன்றும் தெரியாது. கரம் விகரம் கி பாத்தே சப் புத்தி மே ஹே. சத்தியத்தில் கர்மம், பாவ கர்மங்கள், அக்கர்மம் இதை பற்றி எதுவுமே அங்கே தெரியாது. இங்கே தான் புத்தியில் இருக்கு. கலப் கே சங்கம் பர் ஹி பாப் சம்ஜாத்தே ஹே ஜோ நஹி சமஸ்தே வக் ஜெய்சே பத்தர் புத்தி. கல்பத்தின் சங்கமேகத்தில் பாபா நமக்கு புரிய வைக்கின்றார். யார் இது புரிந்து கொள்வதில்லையோ அவங்க கல்லு புத்தி.
तुम भी समझते हो तुम तुच्छ बुद्धि थे, फिर उसमें भी परसेंटेज. நீங்கள் கூட என்ன புரிஞ்சிட்டு இருந்தீங்க, நாம் துச்ச புத்திகளாக இருந்தோம், அதுலேயும் சதவீதங்கள் வித்தியாசம். बाबा बच्चों को समझाते रहते अभी कलियुग है, इनमें अपार दुख होते. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், இப்போ நாம் இருப்பது கலியுகம், இந்த கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கின்றது. எக் எக் துக்கே ஜோ சென்சிபிள் होगा वह समझ जाए. இந்த ரூபத்தில் துக்கம் இருக்கு. இயற்கையில் எப்படி துக்கம் இருக்குது, தேகத்தினால் எப்படி துக்கம் அடைகிறோம், மானசீக துக்கம் என்ன, உறவு முறைகளில் துக்கம் என்ன, வியாபார தொழிலில் எவ்வளோ துக்கம், அலுவலகத்தில் எவ்வளோ துக்கம், சம்பந்தம் தொடர்பில் எவ்வளோ துக்கம், இப்படி அநேக விதமான துக்கங்கள் இருக்கின்றது. அபி ஃபிர் அப்பார் சுக்குக்கே பீச் மீஜ். இப்பொழுது நாம் மீண்டும் அளவற்ற சுகம் நிறைந்த உலகத்துக்கு போயிட்டுருக்கோம். ஏ ஹைஹி ராவண் கராஜ் கலியு எக் பி தும் ஜான்தே ஹோ. இது கலியுகம், ராவண ராஜ்யம் என்று எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. ஜோ ஜான்தே ஹே லேக்கின் அவரோங்கோ நஹி சமஸ்தே தோ பாபா கங்கே குச் நஹி ஜான்தே. சிலர் புரிந்திருக்கின்றார்கள், ஆனால் மற்றவங்களுக்கு இது யாருக்கும் இது சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா பாபா சொல்கிற அவங்க ஒன்றும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஜான்தே தப் கஹே ஜப் சர்வீஸ் கரே சமாச்சார் மேகசின் மீ ஆயே. யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஆர்வம் வரும். இப்போ சேவை செய்யும்போது அது மேகசின்லலாம் வரும். தின் பிரதி தின் பாபா பௌத் சகஜ பாயிண்ட்ஸ் பி சுனாத்தேர். நாளுக்கு நாள் பாபா ரொம்ப பாயிண்ட்ஸ் எளிதாக ஆக்கி சொல்கிறார். ஒலோ தோ சமஸ்தே கலி அர்ஜுன் பச்சா ஹே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கலியுகம் இன்னும் ஒரு சிறிய குழந்தை. ஜப் சங்கம் சம்ஜேங்கே தப் பேண்ட் கர் சகே. எப்பொழுது இது சங்கமிகம் என்று புரிந்து கொள்கின்றார்களோ அப்போதான் அவங்க கம்பேர் பண்ண முடியும். சத்தியுகம் அவர் கலியுகம், எது கலியுகம் எது சத்தியுகங்கிறது எல்லாமே புரிஞ்சுக்கும். கலியுமே அப்பார் துக்கை, சத்தியமே அப்பார் சுகம். கலியுகத்தில் அளவற்ற துக்கம், சத்தியத்தில் அளவற்ற சுகம். बोलो अपार सुखम बच्चों को बाप दे रहा है जो हम वर्णन कर रहे. அப்பா நமக்கு அளவற்ற சுகத்தை கொடுக்கின்றார், அதைத்தான் நாங்கள் வர்ணனை செய்கின்றோம். அவர் கொய் ஐசே சம்ஜா ந சகே. மற்றவர்கள் யாரும் இந்த மாதிரியாக புரிய வைக்க முடியாது. தும் நயி பாத்தி சுனாத்தே ஹோ அவர் கொய் பூச் ந சகே. தும் சொர்க்கவாசி ஹோ யா நரக். நம்ம புதிய விஷயங்களைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றோம், ஆனால் இப்போ யாரும் கேட்க முடியாது நீங்கள் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியான்னு. तुम बच्चे में भी नंबरवार इतनी पॉइंट याद नहीं कर सकते. समझाने समय देह अभिमान आ जाता है. குழந்தைகள் கூட வரிசை பிரகாரமாக இருக்காங்க. எல்லாருமே எல்லா விதமான ஞான கருத்துக்கள் நினைவில் வைக்க முடியாது. மேலும் ஞானம் கொடுத்துட்ருக்கும்போதே தேக அபிமானம் வந்துடுறது. ஆத்மா சுந்தி வதாரன் கர்த்திகை. ஆத்மாதான் கேட்கின்றது, ஆத்மாதான் தாரணை செய்கின்றது. परंतु अच्छे अच्छे महारथी भी एक भूल जाता है. ஆனால் நல்ல நல்ல மகாரத்தி குழந்தைகள் கூட இதை மறந்துடுறான். தேக அபிமான் மே ஆக்கர் போல்னே லக் படுத்தி, தேக உணர்வில் வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஐசே சப்கா ஹோத்தா है. இந்த மாதிரி அனைவருக்கும் ஏற்படுகின்றது. பாப் தோ கஹதே சப் புருஷார்த்தி ஹி. பாபா சொல்றார் அனைவரும் முயற்சியாளர்கள். ஐசனை ஆத்மா சமஜ் பாத் கர்த்தே. அப்படி சொல்ல முடியும். எல்லாருமே ஆத்ம எண்ணத்திலிருந்து மற்றவங்கிட்ட பேசுகிறாங்க. நகி பாப் ஆத்மா சமஜ் கியான் தேத்தே. ஆனால் பாபா ஞானம் கொடுக்கும்போதோ ஆத்மா என்று புரிந்து ஆத்மாக்களுக்கு தான் ஞானம் கொடுக்குறார். ஆத்மா பார்த்து தான் பேசுகிறார். யோகால ஆத்மாக்கு தான் ஒரு வைப்ரேஷன் தர்றார். பாப் தோ கஹதே சப் புருஷார்த்தி. பாபா சொல்றார் எல்லாரும் முயற்சியாளர்கள். बाकी जो बाई बाई है वह पुरुषार्थ कर रही है इसे अवस्था में ठहरने के लिए. சகோதர சகோதரன் ஆத்ம எண்ணத்தில் இருக்கக்கூடிய முயற்சி எல்லாரும் செய்கிறாங்க. बच्चों को भी समझाना है कली में अपार दुख है, सत्य में अपार सुख है. ஆக நாம் குழந்தைகள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். கலியுகம் என்பதே அளவற்ற துக்கமான உலகம்,
சத்தியுகம் என்பது அளவற்ற சுகமான உலகம். அபி சங்கம் யுக் சல் ரஹா, இப்போ சங்கமயுகம் என்பது நடக்கின்றது. பாப் ராஸ்தா பத்தாத்தா ஹே, ஐசே நஹி பாப் சுக் தேத்தா ஹே. பாபா வழி காட்டுகின்றார். பாபா எப்பொழுதுமே நான் சுகம் கொடுக்கிறேன் சொல்ல மாட்டார். சுக்குக்கா ராஸ்தா பத்தா, சுகத்தை அடைவதற்குண்டான வழி காட்டுகின்றார். ராவன் துக்கு தேத்தா நஹி, துக்குக்கா உல்டா ராஸ்தா பத்தா. ராவன் கூட துக்கம் கொடுப்பதில்லை, துக்கம் அடைவதற்குண்டான தவறான பாதை, தலைகீழான பாதை காட்டுறான். பாப் நே துக்கு தேத்தா நான் சுக்கு தேத்தா. பாபா துக்கமும் கொடுப்பதில்லை, சுகமும் கொடுப்பதில்லை. சுக்குக்கா ராஸ்தா பத்தாத்தா, சுகத்தை பெறக்கூடிய வழி காட்டுகின்றார். फिर जो जितना पुरुषा करेंगे उतना सुख मिलेगा. அப்புறம் யார் எவ்வளோ முயற்சி செய்கின்றார்களோ அவ்வளோ சுகம் அடைகிறார்கள். சுக் தேத்தேனை, பாபா சுகத்தை கொடுப்பவர் அல்ல, சுகத்தை அடையக்கூடிய வழி காட்டுகின்றார். கர்மா இப்படி செய்யணும், கர்மா கற்றுத்தர்றார். பாப் கி ஸ்ரீமத் பர் சல்னே சே சுக் பாத்தே, பாபாவுடைய ஸ்ரீமத் பிரகாரம் நடக்கும்போது சுகத்தை பெறுகிறோம். பாப் தோ சிர்ஃப் ராஸ்தா பத்தாத், பாபா வெறும் வழி மட்டும்தான் காட்டுகின்றார். ராவன் சே துக்கா ராஸ்தா மில்தா, அதே மாதிரி ராவன்கிட்டிருந்து சுகத்தின் வழி காட்டப்படுகின்றது. அகர் பாப் தேத்தா ஹி தோ ஃபிர் சப்கோ ஏக் ஜீசா வர்ஷா மில்னா, பாபா கொடுப்பவராக இருந்தால் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருவார். ஜெய்சே லௌகிக் பாப் கா வர்ஷா பாண்ட், எப்படி லௌகிக் அப்பா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுறாரு? ஷேர் பண்ணுறார், பங்கு போடுறார். யஹான் தோ ஜெய்சா புருஷார்த் கரே, ஆனால் இங்கே அப்படி இல்லை. யார் எப்படி முயற்சி செய்கிறார்களோ அவ்வளோ ஆஸ்தி அடைகிறான். பாப் ராஸ்தா பௌத் சகஜ பதாத்தா, பாபா ரொம்ப எளிமையான பாதை காட்டுறார். ஐசே சே கரையே தோ ஊஞ்ச் பத் பாயங்கே, இம்மாதிரியெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். பச்சுங்கோ புருஷார்த் கர்னா ஹோத்தா, குழந்தைகள் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கு. அம் சப்சே ஜாஸ்தி பத் பாயே, நாம் அனைவரை விட அதிகமான பதவி பெற வேண்டும். பட்னா ஹே, பதவி நல்ல பதவின்னா படிக்கணும். ஐசே நஹி இக்பல் ஊஞ்ச் பத் பாயே மை பைட்டா ரஹ், அப்படி இல்லை, சரி அவங்க நல்லா உயர்ந்த பதவி போகட்டும், நான் பாட்டிக்கு சிவனேன்னு உட்கார்ந்துட்டே இருக்கேன். புருஷார்த் ஃபர்ஸ்ட், முயற்சி என்பதான் முதல்ல வைக்கணும். ட்ராமா அனுசார் புருஷார்த் ஜரூர் கர்னா ஹோத்தா, நாடகத்தின் அனுசாரமாக அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். கொய் தீவிர புருஷார்த்தத்தை கொய் டல், ஒரு சிலர் தீவிரமான முயற்சி செய்கிறார்கள், சிலர் மந்தமாக செய்கிறாங்க. சாரா புருஷார்த் பர் மதார், பாபா திரும்பி அனைத்துக்கும் ஆதாரம் முயற்சி தான். சத்தியத்தில் ராஜா ஆகிறதும் பிரஜையாகிறதும் தாஸ்தாசி ஆகிறதும் குழந்தைகளுடைய முயற்சியை பொறுத்துதான். பாபா கொடுக்கக்கூடிய ஆஸ்தியில் பேதங்கள் கிடையாது. பாப் நே தோ ராஸ்தா பச்சாய முஜே யாத் கர், பாபா வழி காண்பித்துள்ளார், என்னை நினைவு செய்யுங்கள். ஜித்னா யாத் கரங்கே உத்னா விக்ரம் வினாஷ், எவ்வளோ நினைவு செய்கிறீர்களோ அவ்வளோ பாவகர்மங்கள் அழியும். ட்ராமா பர் சோட் நஹி தேனா, ட்ராமான்னு சொல்லி நாடகத்தின் மீது நீங்கள் விட்டுடக்கூடாது. ட்ராமாவில் இருந்தால் செய்வேன், ட்ராமாவில் இருந்தால் அவன், நாடகத்தின்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஏக் தோ சமஜ் கி பாத், இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். வேர்ல்டு கி ஹிஸ்ட்ரி ஜாஃபி ரிப்பீட் ஹோத்தி, உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளம் இது மீண்டும் சுழல்கின்றது. ஜரூர் ஜோ பாட் பஜாயா ஹை வஹி பச்னா படே, கட்டாயம் நாம் எந்த பார்ட் நடித்தோமோ அதுதான் இப்போவும் நடிக்கணும். சப் தர்மம் ஃபிர்சே அப்னா சமய் பர் ஆயேகா, அனைத்து தர்மத்தினரும் மீண்டும் அவர்களுடைய நேரம் வரும்போது வருவாங்க. சம்ஜோ கிறிஸ்டின் அப் சவ் கரோட் ஹே ஃபிர் இத்தனா ஹி பாட் பஜானா, இப்போ கிறிஸ்டினுடைய பாப்புலேஷன் 100 கோடி இருந்தால் கட்டாயம் அந்த 100 கோடி மக்கள் தான் பாட்டு நடிப்பாங்க. நான் ஆத்மா வினாஷ் ஹோத்தி, நான் உனக்கு பாட்டு கபி வினாஷ் ஹோ சக்தா, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, பாகங்கள் கூட அழிவு கிடையாது.
एक समझने की बात है ना, जो समझते तो समझाएंगे जरूर है. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஆனால் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அவசியம் மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்க. தன் தியே தன்ன குட்டே. எவ்வளோ நீங்கள் செல்வத்தை தானம் பண்ணாலும் அந்த செல்வம் குறையாது, அள்ள அல்ல அதிகமாயிட்டே இருக்கும். தாரண் ஹோத்தி ரஹிங்கே அவரும் கோபி சவுகார் பனாத்தே ரஹிங்கே. நீங்கள் தாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும், மற்றவர்களையும் செல்வந்தர்களாக ஆக்க வேண்டும். लेकिन तकदीर में नहीं तो फिर अपने को भी बेवश समझते हैं. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? புருஷார்த்தம் பண்ண மாட்டான். அவங்க இதுக்காவது வசமாகி இருப்பாங்க. टीचर कहेंगे तुम बोल नहीं सकते तो तुम्हारा तकदीर में पई पैसा का पद है. யார் எனக்கால ஞானத்தை வாயில் சொல்ல வரலன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா என்ன சொல்கிறார்? உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் சாதாரண பதவி தான் உண்டு. தக்தீர் में नहीं तो तदबीर क्या कर सकता है. அதிர்ஷ்டத்திலே இல்லைன்னா எப்படி உங்களுடைய சித்திரத்தை அழகான சித்திரம் ஆக்க முடியும்? ஹே பேஹத் கி பாட்ஷாலா. இது ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாடசாலை. ஹரேக் டீச்சருக்கோ சப்ஜெக்ட் அப்படி ஹோத்தி ஹே. ஒவ்வொரு டீச்சருக்கும் அவங்களுடைய பாடத்திட்டங்கள் வேற வேறையார். बाप पढ़ाने की तरीका बाप ही जाने और तुम बच्चे जान. பாபா படிப்பிக்கக்கூடிய வழிமுறை தனிப்பட்டது. இது பாபாக்கு தெரியும், குழந்தைகளுக்கு தெரியும். அவர் कोई नहीं जान सकते. வேற யாரோ இதை அறிந்து கொள்ள முடியாது. तुम बच्चे कितनी कोशिश करते हो सब जब कोई समझे. நீங்கள் குழந்தைகள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்க மற்றவங்களுக்கு புரிய வைப்பதற்காக. புத்திமே பைட்டாகி நகி. புத்தியில் இதை எதுவுமே புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஜித்தனா நஸ்தீக் ஹோத்தே ஜாயங்க தேக்னே மே ஆத்தா ஹை ஹோஷியார் ஹோத்தா. எவ்வளோக்கெவ்வளோ நெருக்கத்தில் வர்றாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ இவங்க எவ்வளோ புத்திசாலின்னு புரிஞ்சுக்க முடியும். மியூசியம் ரூஹானி காலேஜ் அதிபி குல்த். இப்போ மியூசியம் பண்ணுங்க, ஆன்மீக கல்லூரிகள் தரங்க. துமாரா நாம் ஹி ஞாரா ஹி ரூஹானி யூனிவர்சிட்டி. உங்களுடைய பேரே முற்றிலும் தனிப்பட்டது. இது ஆன்மீக பல்கலைக்கழகம். கவர்மெண்ட் பி தேக்கிங். கவர்மெண்ட் கூட பார்க்க போலோ துமாரா ஹி ஜிஸ்மானி யூனிவர்சிட்டி ஏ ஹை ரூஹானி. அவங்ககிட்ட சொல்லுங்க, நீங்கள் நடத்துவது உலகாயுத பல்கலைக்கழகம். ஸ்தூல ஞானம் கொடுக்குறான். இது ஆன்மீக பல்கலைக்கழகம். रूह पढ़ती है, आत्मा दान படிக்கின்றது. सारा 84 की चक्र एक ही बार रूहानी बाप आकर रूहानी बच्चों को पढ़ा. முழு 84 ஜென்மத்தினுடைய காலச்சக்கரத்தினுடைய கல்வியை பாபா தான் வந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிறார். ड्रामा तुम देखेंगे फिर 3 घंटे के बाद हूबहू रिपीट. ஒரு நாடகம் பார்க்குறீங்கன்னா பார்த்து முடிஞ்ச பிறகு திரும்பி அதே நாடகம் ஆரம்பத்திலிருந்து எப்படி நடந்ததோ அதே போல் நடக்கும். एक भी 5 वर्ष का चक्र हूबहू रिपीट. இது கூட 5000 ஆண்டுகளுடைய காலச்சக்கரம். இது மீண்டும் அதே போல் சுழல்கின்றது. பச்சே ஜான்தே. இதெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியும். वक्त तो सिर्फ भारत में शास्त्र की राइट्स. அவங்க என்ன நினைக்கிறாங்க? பாரத தேசத்தில் மட்டும்தான் இந்த சாஸ்திரங்களை உடைய உரிமை இருக்கு. तुमको तो कोई शास्त्र. ஆனால் நம்மகிட்ட எந்த சாஸ்திரங்களே இல்லை. பாப் பைட் சம்ஜாத்தே பாப் कोई சாஸ்திர படா ஹே. பாபா உட்காந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கின்றார். பாபா ஏதாவது சாஸ்திரங்கள் படிச்சிருக்காரான்னா இல்லை. வக்தோ கீதா பட்கர் சொன்னார். அவங்க கீதை மட்டும் படித்து சொல்வாங்களாம். படா ஹுவா தோ மா கி பேட் से नहीं निकलेगा. படிக்கவே இல்லைன்னா எப்படி ஒரு தாய் வயிற்று கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்? பேகத் கா பாப் பேகத் கா பாட் படா. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை எல்லையற்ற ஒரு கல்வியை கற்பிக்கிறார். அப்னா பரீட்சை தே. தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். துனியாக்கு பத்தாகி நை. உலக மக்களுக்கு எதுவுமே தெரியாது. காத்தே ஹினா பாப் கியான் கா சாகர் ஹே. பாபா ஞான கடலாக இருக்கின்றார்னு ஒரு பாடல். கிருஷ்ண கேலே நகி கத்தே ஞான் கா சாகர்.
கிருஷ்ணனுக்காக ஒரு பொழுதும் ஞான கடல் என்று கூறப்படுவது இல்லை. ஏ லக்ஷ்மி நாராயண் ज्ञान का सागर है क्या? இந்த லக்ஷ்மி நாராயணன் ஞான கடலாக இருக்கின்றாரா என்ன? நகி, யாரோ ஞானக்கடல் அல்ல. यही वंडर है, हम ब्राह्मण ही एक ज्ञान सुनाता है श्रीमत पर. இதில் எவ்வளோ ஆச்சரியமான கருத்துக்கள். பாபாசுரம் பிராமணர்களுக்கு தான் ஞானம் சொல்லப்படுகிறது. तुम समझते इस हिसाब से हम ब्राह्मण ही प्रजापिता की संतान. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, நாம் பிராமணர்கள் தான், நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். अनेक बार बने थे फिर होगा, अनेक मुறை ஆயிருக்கும் மீண்டும் அதே போல. मनुष्यों को समझ में नहीं आएगा तब मानेगा. मनुष्यों की समझ में जब आएंगे तब. மனிதனுடைய புத்தியில் இந்த விஷயங்கள்லாம் கேட்டாதான் ஏற்றுக்கிட்டாதான் அப்புறம் புரிதலே வரும். तुम जानते कल्प कल्प हम प्रजापिता ब्रह्मा की संतान अडॉप्टेड बच्चे बने. உங்களுக்கு தெரியும், கல்ப கல்பம் சங்கம யுகத்தில் தான் பாபா விழிப்புணர்ச்சி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம இப்போ புரிஞ்சுட்டோம். நிச்சய புத்தி இருக்கு. பிராமன் பண்ணி பிகர் தேவதா கைசி. பிராமணர்கள் ஆகாமல் எப்படி நீங்கள் தேவதையாக முடியும்? ஹரேக்கி புத்தி பர். இது எல்லாமே ஒரு குழந்தையினுடைய புத்தியில் இருக்கும். स्कूल में ऐसा होता है, कोई तो स्कॉलरशिप लेते, कोई फेल. ஸ்கூல்லையும் இதே மாதிரி தான். ஒரு சிலர் நல்ல வெகுமதி பெறக்கூடிய அளவுக்கு ஸ்காலர்ஷிப் அடைகிற வரைக்கும் படிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க. நைஸ் சிர் பढ़ना पड़े, புதுசாக நாம் படிக்க வேண்டும். बाप कहते विकार में गिरा तो कमाई चट हुई फिर बुद्धि में बैठ. பாபா சொல்லாரு, நீங்கள் ஞானம் கேட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் மீண்டும் தவறுதலாக விகாரத்தில் போயிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் அடைஞ்ச வருமானம் பூரா போயிடும். அப்புறம் ஞான புத்தியில் இருக்காது. அந்தர் காத்தாராய், உங்கள் உள்ளுக்குள்ள மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கும். तुम समझते जन्म में जो पाप किया उनको तो सबको पता है. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நேரத்தில் எல்லாரும் பாவம் பண்ணிட்டான்னு. பாக்கி ஆகிய ஜனமே கியா கியா வக்து யாद नहीं. இந்த ஜென்மத்தில் யார் என்ன பாவம் பண்ணாங்களோ அதெல்லாம் நினைவில் இருக்கும். அதுவும் சர்டன் ஏஜ், ரொம்ப குழந்தை பருவத்தெல்லாம் தாண்டின பிறகு நம்ம இந்த வயசு வரைக்கும் என்னென்ன பண்ணோன்னு தெரியும். ஆனால் முற்பிறவிகள்லாம் என்ன பண்ணோம் நமக்கு ஒன்றும் தெரியாது. பாப் கியா ஜரூர். ஆனால் முற்பிறவிகள்லே பாபா சொல்கிறாரு, பாவம் செய்துள்ளீர்கள். ஜோ புண்ணிய ஆத்மா தே ஃபிர் பாப் ஆத்மா பந்தி. யார் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தார்களோ அவங்க தான் பாப்பாத்மா ஆயிட்டாங்க. இசாப் கிதாப் பாப் பேட் சம்சாத்தா. பாபா உட்காந்து எல்லாமே கணக்கு வழக்கோட புரிய வைக்கிறார். பௌத் பச்சே பூல் ஜாத்தே. நிறைய குழந்தைகள் இதெல்லாம் மறந்துடுறாங்க. படுத்தே நகி, படிக்கவே இல்லை. அவர் படித்து ஜரூர் படாயே பி. படித்தார்கள் என்றால் அவசியம் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. कोई डल புத்தி ஹோஷியார் புத்தி பஞ்சாது. ஒரு சிலர் எவ்வளோதான் மந்தமான புத்தி இருந்தாலும் ஞானம் கேட்டாங்க, ஞானம் படித்தாங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக மாறிடும். கித்னி படி படாய் ஹே. இது எவ்வளோ மிக உயர்ந்த கல்வியாக உள்ளது. இஸ் பாப் கி படாய் சே சூரியவன்சி சந்திரவன்சி கரானா பன்னி ஹே. பாபா சொல்லித்தரக்கூடிய இந்த கல்வியின் மூலமாக அவசியம் சூரிய வம்சம் சந்திரவம்சம் உருவாகின்றது. बाकी आगे जन्म में क्या किया पता नहीं. पाप किया जरूर. जो पुण्य आत्मा थे वही पाप आत्मा बनती. யாரெல்லாம் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தார்களோ அவர்களே என்ன ஆயிடுறாங்க, பாப்பாத்மா ஆயிடுறாங்க. அதனால் துவாபரயத்திலிருந்து அவசியம் நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கோங்கிறார். இசாப் கிதாப் பாப் பைட் சம்சாத். பாபா எல்லாம் கணக்கு வழக்கு புரிய வைக்கிறார். பௌத் பச்சே பூல் ஜாத்தே படுத்தே நகி. நிறைய குழந்தைகள் இதெல்லாம் மறந்துடுறாங்க. அதனால் ஞான படிப்பு படிக்கிறதில்ல. படித்து ஃபிர் ஜரூர் படை. படித்தாதான் நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். इस समय बाप की पढ़ाई से सूर्यवंशी चंद्रवंशी घराना बने.
இந்த நேரம் பாபாவுடைய கல்வியின் மூலமாக சூரிய வம்சம் சந்திர வம்சம் உருவாகுது. படித்தாதான் பதவி பெற முடியும். தும் ஜான்தே ஹோ இஸ் படாய் பத் பர் ஃபிர் நஹீ. நாம் இப்போ படிக்கிறோம், ஆனால் இதனுடைய பதவி அடுத்த பிறவியில் கிடைக்கும். வ கோய் தூர் நஹி, அது ரொம்ப தொலைவில் இல்லை. ஜெய்சே கப்படா பதல் ஜாத்தே ஐசா ஹி புராணா துனியா சோட் ஜானா ஹே நஹி. எப்படி ஒரு ஆடை கழட்டி நம்ம மாற்றுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கோ, அதே மாதிரி நாம் இந்த பழைய உலகத்தை விட்டு புதிய உலகத்துக்கு போக போகிறோம். வினாஷ் ஹோகா ஜரூர், அவசியம் வினாசம் என்பது ஏற்படும். அப் தும் நயி துனியா கே பன் ரஹி. இப்போ நம்ம புதிய உலகத்திற்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கோம். பிற புராணா சோலா சோடு ஜானே, அப்புறம் பழைய ஆடை நம்ம விட்டுட்டு போகணும். நம்பர்வார் ராஜதானி ஸ்தாபனா ஹோ ரஹி ஹை. ராஜ்யத்தில் எல்லாருமே வரிசை பிரகாரமாக இருக்காங்க. ஜோ அச்சரித்தி படங்கிய வகி பலே ஸ்வர்க்கமே ஆயேக. யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவங்க தான் சொர்க்கத்தில் முதல்ல வருவாங்க. பாக்கி பீச்சாங்க, மற்றவங்களாம் பின்னாடி வரும். சொர்க்கமே தொடுகி ஆசக்கேங்க. சொர்க்கமே तो दास दासी होगा वह भी दिल पर चढ़ी हुई होगा. சொர்க்கத்தில் தாஸ்தாசிகள் கூட இருப்பாங்க. அவங்களோட இதயத்தில் அமர்ந்தவங்களாக இருப்பாங்க. ऐसे नहीं सब आ जाएंगे. आप रूहानी कॉलेज आदि खोलते रहते, सब आकर पुरुषार्थ करें. ஆனால் இந்த ஆன்மீக கல்லூரியை நம்ம பல இடங்களில் ஓப்பன் பண்ணணும். அப்போ மக்கள் புருஷார்த்தம் செய்வாங்க. जो पढ़ाई में ऊंच पद तीखे जाएंगे वह सब ऊंच पद पाए. யார் படிப்பில் நல்ல விதமாக படித்து உயர்ந்த பதவி அடைகிறார்களோ அதே போல் பாபா சொன்னார், நீங்கள் உயர்ந்த பதவி அடைய புருஷார்த்தம் பண்ணு. டல் புத்தி கம் பத் பாயேகா. மந்த புத்தி உள்ளவர்கள் குறைந்த பதவி அடையும். ஓ சக்த ஆகே சல் டல் புத்தி பி அச்சா புருஷார்த்தம். சொல்ல முடியாது, போக போக மந்த புத்தி உள்ளவங்க கூட நல்லா புருஷார்த்தம் பண்ணக்கூடியலாம் மாறிடுவாங்க. कोई समझदार बुद्धि नीचे भी चली जा. சிலர் ரொம்ப புத்திசாலி குழந்தைகளோட தாழ்ந்த நிலைக்கு போயிடாங்க. புருஷார்த் से समझ जाता एक सारा ड्रामा चल रहा. முயற்சியின் மூலமாக நமக்கு புரிதல் வருது, இதெல்லாம் நாடகத்தின்படி நடக்கின்றது. ஆத்மா ஷரீர் தாரங்கர் யஹா பாட் பஜன். ஆத்மா ஷரீரத்தை தாரணம் பண்ணி இங்கே பாட்டு நடிக்கின்றது. நயா சோலா தாரன்கர் நயா பாட். புதிய ஆடை அணிந்து கொண்டு புதிய பாட்டுங்கிறது நடிக்கின்றது. கப் கியா கப் கியூ பந்தி ஹி. சன்ஸ்கார் ஆத்மா மே ஹோத்தி ஹினா. யார் என்ன எப்போ ஆகிறாங்க, அவங்க சன்ஸ்காரம் உள்ள இருக்கு, அந்த சன்ஸ்காரத்துக்கு ஏற்ற போல பிறப்பெடுக்கிறாங்க. ஞான் பாகர் மீ ஜரா கிசி கி பாஸ். இந்த ஞானம் ஆத்மாக்குள்ள சன்ஸ்காரமாக பதிஞ்சிருக்கு தவிர வெளியில்லை. பாப் ஜப் ஆக்கர் படை தப்ஹி ஜான். பாபா ஞான படிப்பு சொல்லி தரும்போது தான் ஞானம் கிடைக்கும். டீச்சர்கே நை தோ ஜான் காஸ். டீச்சரே வரலன்னா எப்படி எங்கிருந்து நமக்கு ஞானம் கிடைக்கும்? வகை பக்தி, பக்திமே அப்பால். உலகத்தில் அவங்கெல்லாம் செய்கிறது பக்தி, பக்தியில் அளவற்ற துக்கம் இருக்கு. மீராக்கு பல் சாட்சாத் குருவா பரந்து சுக்கத்தோடு ஹீதா. மீராவுக்கு நிறைய காட்சிகள் கிடைத்தது, ஆனால் பாபா சொல்ற அதனால் ஒன்றும் சுகம் அடையல. கியா பிமாரி நகி படி ஹோகா. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நோய் வராமல் இருந்திருக்கும். வஹா தோ கோய் பிரகார் கே துக்க கி பாத் நஹி ஹோகா. அங்கே சத்தியத்தில் எந்த விதமான துக்கத்தின் சம்பவங்கள் எதுவுமே இருக்காது. துக்க கி ஜோ பி வெரைட்டி ஹை சப் விருத்தி கோ பாத்தி ரத். இன்னைக்கு துக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா பலவிதமான துக்கம் இருக்கு. ஸோ நாம் அந்த துக்கத்தினுடைய லிஸ்ட்டு எழுதணும். துக்கம் கூட பலவிதமான வெரைட்டி துக்கம், அதுவும் அதிகமாயிட்டே இருக்கு. போக போக அளவற்ற துக்கம் என்பது இருக்கும். துக்கத்தின் சிகரமே கீழே விழுன்னு சொல்றார். अब तक दुख पहाड़ गिरेंगे बोलो तो तुम्हें बोलने की टाइम बहुत थोड़ा थी. உலகத்தில் மக்கள் நம்ம ஸ்பீச் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் கொடுக்குறாங்க. 2 மினிட் தேவேத்தி போய் சமைச்சோம். 2 நிமிஷம்தான் கொடுக்குறாங்கன்னா பரவாயில்ல, அதில் கூட போய் புரியவீங்க. சத்தியமே அப்பார் சுக்குத்தே பாத். சத்தியத்தில் அளவற்ற துக்கம் இருந்தது, இதெல்லாம் பாபா தான் கொடுக்க சொல்கிறாரு. கலியத்தில் எவ்வளோ துக்கம் இருக்குது, சத்தியத்தில் எவ்வளோ சுகம் இருக்குது.
சத்தியமே அப்பார் சுக் பாப்து. ராவன் தோ அப்பார் துக் மிலா. ராவன் மூலமாக அளவற்ற துக்கம்தான் கிடைச்சு. இப்போ பாபா சொல்கிறாரு, காமத்தின் மீது வெற்றி பெற வேண்டும். தப் ஜெகஜீத், அப்போ தான் நீங்கள் உலகத்தை வென்றவங்களா ஆகும். இஸ் கியான் கா வினாஷ் நஹி ஹோதா. ஞானத்துக்கு ஒரு பொழுதும் அழிவு ஏற்படாது. கேட்குற ஞானம் வீணாகாது. கொஞ்சம் கேட்டாலும் அதுக்கேற்ற பலன், நிறைய கேட்டாலும் அதுக்கேற்ற பலன். தொடுகி சுனத்து சொர்க்கம், கொஞ்சம் கேட்டால் கூட சொர்க்கத்துக்கு வந்துடுவான். பிரஜா தோ பௌத் பந்தி, ஏன்னா நிறைய பிரஜைகள் தயாராக வேண்டியது இருக்கு. கொய் ராஜா கா ரங், ஒரு சிலர் ராஜாக்கள் போல் இருப்பாங்க, ஒரு சிலர் ஏழையாக இருப்பாங்க. ஹரேக்கி புத்தி அப்படி அப்படிங்க, ஒவ்வொருத்தருடைய புத்தியும் தனித்தனிப்பட்டது. ஜோ சமஜ்க அவருக்கும் சமய வகை அச்சாப்பது. யார் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்றார்களோ அவங்க தான் நல்ல பதவி அடைவாங்க. ஏ ஸ்கூல் பி மோஸ்ட் அன்காமன் ஹே. இந்த ஒரு கல்வி, இந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வி? அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு கல்வி. பகவான் ஆக்கர் படாத்தா. இந்த படிப்பு பகவானே பாட கற்பிக்கிறார். கிருஷ்ண தோ ஃபிர் பி தெய்வீ குண்வாலா தேவதா. கிருஷ்ணன் கூட தெய்வீக குணங்கள் நிறைந்த ஒரு தேவதை. பாப் कहते मैं देवी गुण और असुर गुण से ஞாராகும். நான் பாபா சொல்லார், நான் தெய்வீக குணத்திலும் மேலும் அசுர குணத்திலிருந்தும் தனிப்பட்டவன், விலகி இருக்கின்றேன். மை துமாரா பாப் ஆத்தாகும் பட, நான் உங்களுடைய தந்தை வருகின்றேன் கல்வி கற்பிக்க. ரூஹானி நாளே சுப்ரீம் ரூஹி, ஆன்மீக கல்வி, ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தை தான் தர்றார். கீதா கா கியான் கொய் தேகதாரி மனுஷவ தேவதா நே நஹிதி. கீதை என்ற ஞானத்தை எந்த ஒரு மனிதர்கள் தேகமுள்ளவர்கள் கொடுக்கவில்லை, அல்லது தேவதைகள் சொன்னாங்கன்னோ இல்லை. விஷ்ணு தேவதாய் நம கதே தோ கிருஷ்ண கோனே. விஷ்ணு தேவதாய் நமன்னு சொல்கிறோம். அப்போ கிருஷ்ணன் என்பவர் யார்? தேவதா கிருஷ்ணஹி விஷ்ணுஹை ஏ கொய் ஜான்தே. விஷ்ணுபுரத்தில் விஷ்ணுபுரனா யார்? தேவதைகள் தேவதைகளாக ஆகிறதே இந்த புருஷோத்தம சங்கம் இது. அதனால் விஷ்ணு தேவதாய நமன்னு சொல்கிறோம். மனிதர்கள் தேகதாரிகளை ஒரு பொழுது தேவதை என்று சொல்வதில்லை. தேவதா கிருஷ்ணகி விஷ்ணுகே கொய் நஹி ஜான். தேவதையாக ஃபஸ்ட்டு கிருஷ்ணா பிறக்கிறாரு, அவரே வளர்ந்து சுயம்வரத்துக்கு பின்னர் விஷ்ணுவாக மாறாரு. இது நிறைய பேருக்கு தெரியல. துமாரா மேபி பூல் ஜாத்தே, குழந்தைகளாகி நீங்கள் கூட மறந்து போயிடு. குத்து பூரா சம்ஜா ஹுவா தோ அவருங்கோ கொய் சம்ஜா. நீங்களே முதல்ல நல்லா புரிஞ்சுக்கலன்னா மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? सर्विस करके सबूत ले आए तब समझे सर्विस के लिए बाबा कहते हैं. சேவை பண்ணி ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் கொண்டு பாபாட்ட காட்டர். அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க இவங்க எப்படி சேவை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. इसलिए बाबा कहते लंबी चौड़ी समाचार ना लिख. ஆனால் பாபா சொல்ல, பாபாவுக்கு லெட்டர் எழுதுறோன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக உட்காந்து எழுதாதீங்க. वक्त फलाना आने वाला है ऐसे ऐसे कर गया, एक लिखने की दरकार. பாபா இன்னார் வந்தார், இந்த விஷயம் சொன்னேன், பாபா இன்னார் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, இப்படி இல்லை எதுவும் பக்கம் பக்கமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கம் லிக்னா ஹோத்தா ஹை, எழுத்து கூட குறைவாக எழுத வேண்டும். देखो आया ठहरता है, समझकर और सर्विस करने लगी तब समाचार लिखो. வர்றாங்க இருக்காங்க, சேவை பண்ணுறாங்கன்னா அப்போ சேவையினுடைய சமாச்சாரம் எழுது. கொய் அப்பனா ஷோ பௌத். ஆனால் ஒரு சிலர் நிறையா ஷோ தான் பண்ணுறான். பாபா கோ ஹர் பாத் கி ரிசல்ட் சாஹியே. பாபா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரிசல்ட் வேணுங்கிறார். ஐசே தோ பௌத் ஆத்தே பாபா கே பாஸ் ஃபிர் சலே ஜா. நிறைய பேர் பாபாகிட்ட வர்றாங்க, அப்புறம் பாபா கை விட்டு ஓடிடுறாங்க. உன்சே கியா ஃபைதா, அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது? உनको பாபா கியா करे, அவங்கள பாபா என்ன செய்ய முடியும்? ந உनको ஃபாய்தா ஹே ந தோ. அந்த மாதிரி குழந்தைகள் மூலமாக பாபாவுக்கு எந்த நன்மை இல்லை, அவர்களுக்கு எந்த நன்மை இல்லை. துமாரா மிஷன் விருத்தி தோ ஹுயி நை. உங்களுடைய மிஷன் வளர்ச்சி அடைந்திருக்கின்றதா இல்லையான்னு கேட்குறார். என்ன சொல்லலாம்? நிறையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இல்லையா?
अच्छा நல்லது मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का यह प्यार और गुड मॉर्निंग रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி தாரணைக்கு உண்டான முக்கிய சாரம் किसी भी बात में बेवश नहीं होना எந்த விஷயத்திலும் நீங்கள் வசமாக கூடாது स्वयं को ज्ञान को धारण करने की दान स्वयं ஞானத்தை தான் தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானம் பண்ண வேண்டும் औरों को भी तकदीर जहाना மற்றவருடைய அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் விழிப்பு செய்ய வேண்டும் அவங்களையும் விழிக்க வைக்கணும் किसी से बात करते समय स्वयं आत्मा समझ आत्मा से நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் தன்னைத்தான் ஆத்மான் புரிந்து மற்ற ஆத்மாட்ட பேசுங்க ஜராபி தேக அபிமான் ந ஆய் கொஞ்சம் கூட தேக உணர்வு வரக்கூடாது பாப் ஜோ அப்பார் சுக் மிலா தோ தூசரோं को भी बांट பாபா கிட்டேருந்து நமக்கு அளவற்ற சுகம் கிடைக்கின்றது அந்த சுகத்தை நாம் என்ன பண்ணோம் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் स्लोगन बेहद में रहो तो हद की बातें स्वतः ही समाप्त हो जाए बाबा சொல்றாரு वरदान சொல்லல दिल और दिमाग दोनों को बैलेंस से सेवा करने वाला सदा सफलता मूर्ति இதயம் மற்றும் புத்தி இரண்டும் சமநிலையில் வைத்து சேவை செய்யக்கூடியவர்கள் சதா வெற்றி மூர்த்தியாளர்களாக ஆக कई बार बच्चे सेवा में सिर्फ दिमाग यूज करते சில நேரம் குழந்தைகள் சேவையில் வெறும் புத்தியை மட்டும் பயன்படுத்துகிறாங்க लेकिन दिल और दिमाग दोनों को मिलाकर सेवा कर ஆனால் இதயம் மற்றும் புத்தி உள்ளம் புத்தி ரெண்டையும் பயன்படுத்தணும் சேவையில் तब सफलता मूर्ति अपदा वेट्री मूर्तियाँ हम जो सिर्फ दिमाग से करते उनका दिमाग में थोड़ा टाइम बाप की याद रखते வெறும் புத்தியை மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் கொஞ்ச நேரம் பாபா நினைவு இருக்கும் बाबा ही करने वाला लेकिन कुछ समय के बाद फिर वो ही मैं பாபா தான் செய்விக்கின்றார் என்ற நினைவு கொஞ்ச நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் மீண்டும் மைப்பன் நான் என்பது வந்துடும் ஜோ தில் சே கர்த்தா உன்கி தில் மே பாபா கி யாத் சதா யார் எந்த சேவையும் இதயபூர்வமாக செய்கிறார்களோ அவங்களுக்கு பாபாவின் நினைவு சதா இருக்கும் ஃபல் மில்தாகி தில் சே சேவா யாருக்கு பலன் ஜாஸ்தி கிடைக்கும் உள்ளபூர்வமாக செய்வோம் அன்பு இருந்தால் தான் உள்ளபூர்வமாக செய்ய முடியும் வெறும் ஞானத்தின் அடிப்படையில் இருந்தால் அவங்க புத்தி யூஸ் பண்ணி தான் செய்வாங்க यदि दोनों को बैलेंस ரெண்டு பேலன்ஸாக இருந்தால் சதா வெற்றி பெற முடியும் ஸ்லோகன் பேகத் में रहो हद की बातें स्वतः ही समाप्त ஸ்லோகன் எல்லையற்ற நிலையில் இருங்கள் அப்போ எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே முடிவடைந்துவிடும் 18 अव्यक्त इशारा विशेष रूप से अपने मनसा अर्थात संकल्प शक्ति द्वारा वाणी की शक्ति द्वारा अपने संग के रंग द्वारा संबंध की स्नेह द्वारा खुशी की गजाना अकुट गजाना द्वारा अखंड दान करते रहना विशेषमान रूपத்தில் மனதில் அதாவது சங்கல்ப சக்தியின் மூலமாக சொல்லின் சக்தியின் மூலமாக தன்னுடைய நட்பின் வண்ணங்கள் மூலமாக சம்பந்தத்தின் ஸ்நேகத்தின் மூலமாக குஷி என்ற அளவற்ற பொக்கிஷத்தை அகண்டமாக தானம் செய்யுங்கள் அகண்டம்னா சதா தானம் பண்ணிகிட்டே இருக்கும் சங்கல்பத்தினால சொல்லின் மூலமாக நட்பின் மூலமாக
சம்பந்தம் தொடர்பின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணும், ஸ்நேகத்தின் மூலமாக குஷி என்ற பொக்கிஷத்தை தானம் பண்ணிட்டீர். எஹிகே பரோபகார் கர்னா, இதுதான் பர உபகாரம் செய்வது. कोई भी आत्मा संपर्क में आए तो खुशी की खजाने से संपन्न होकर जाए. எந்த ஒரு ஆத்மா தொடர்பில் வந்தாலும் குஷி என்ற பொக்கிஷம் அவர்கள் தனக்குள் நிறைத்து கொண்டு செல்ல வேண்டும். ஐசு அகண்ட தானி பண்ண, துண்டிக்கப்படாத தான், எப்பவுமே அவங்க தானம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். தான் செய்யக்கூடிய தானத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு குஷி ஏற்படும். அப்போ நம்முடைய மனதில் எவ்வளோ நல்ல எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கணும், நம்முடைய வார்த்தையில் அன்பு இனிமை நிறைந்திருக்கணும். அப்போ தான் நம்ம சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய, ஏன்னா உள்ள என்ன இருக்கோ அதுதானே வெளியே வரும். சில நேரம் சொல்லும், நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு, இந்த மாதிரி பேசிட்டேன். ஆனால் அப்படி கிடையாது, ஆள் மனதில் இருக்கும், அதுதான் வெளிப்படையில் வந்துட்டு. அதனால தான் பாபா ஆள் மனதை செக் பண்ணுங்கள், சப்கான்ஷியஸ் மைண்டை செக் பண்ணுங்கள். அதிலோட நமக்கு சுப எண்ணங்கள் நிறைஞ்சிருந்தால் தான் நம்ம பர உபகாரியாக மாற முடியும், எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக மாற முடியும். அதனால் சேவையில் இன்றைக்கி வெற்றி பண்ணணுன்னா பாபா எப்படி சேவை பண்ணணுன்னாரு, தில் அவர் திமாக், இதயம் மற்றும் புத்தி ரெண்டையும் சமநிலையில் பயன்படுத்தும். வெறும் இன்டலெக்சுவல் சேவாதாரியாக இருந்தால் கூட என்ன ஆகிடுவாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ட் ஆகிடுவாங்க, நாம் ஷானில் வந்துடுவாங்க, பெயர் கிடைக்கல, புகழ் கிடைக்கல, இப்படியெல்லாம் வந்துடுவாங்க. அப்போது சேவையே அவங்களுக்கு புருஷாத்தில் ஒரு தடையாக மாறிடும். காரணம் என்ன, அந்த மைப்பெண் வர்றதுனால, நான் வர்றதுனால. ஆனால் இந்த குழந்தைகள் தில்சே, இது யாருடைய சேவை, இது எப்படிப்பட்ட சேவை, இந்த சேவையினால் எனக்கு எவ்வளோ பிராப்தி கிடைக்குது, சேவையினால் எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கிடைக்குது, இதெல்லாம் புரிஞ்சுட்டு தில்சே கர்னா, யார்கிட்ட அன்பு இருக்கோ அவங்களுக்கு நம்ம எது செஞ்சாலும் இதயபூர்வமாக செய்வோம். அன்பே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கடமைக்காக செய்வோம், ஏனோ தானமோன்னு செய்வோம், அறகுறைய செஞ்சுட்டு போயிடும். ஏன்னா அன்பு இல்லை. அதனால் பாபா மேலே அன்பு இருக்கணும், பாபா ஞானத்தில் அன்பு இருக்கணும், பாபாவுடைய சேவையில் அன்பு இருக்கணும். அப்போ தான் நம்ம இதயபூர்வமாக சேவை பண்ண முடியும். அவங்க தான் யார், சஃபல்தா மூர்த்தி, வெற்றியாளர்கள். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
மனதில் நோய் அகன்றது, உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது, அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. மனதில் நோய் அகன்றது, உள்ளத்தில் அன்பு மலர்ந்தது, அதிர்ஷ்டம் பொங்கி வழிந்தது, செல்வமாய் மகிழ்ச்சி நிறைந்தது. நாள்